எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு மகாபாரதம் எபிசோட்ல 7வது பாகம். மகாபாரதத்தில் 7வது எபிசோடு. இன்னைக்கு 6வது எபிசோட்ல நம்ம நகுஷனுடைய அவனுடைய கதையை கேட்டோம். இந்த நகுஷன் கதையை வைசம்பாயனர் சொல்றார் எரமேஜனுக்கு. எரமேஜனுக்கு சொல்லிவிட்டு எப்படி யாரு பத்தியா, அவனுடைய காலம் எப்படி இருக்கு பத்தியா, அவன் அவனுடைய காலம், அவன் நல்லவனா இருந்தவன் எப்படி கெட்டவன் ஆயிட்டான் பத்தியா, இன்னும் அவன் எப்படி பாம்பா மாறினான் பத்தியா. இதெல்லாம் தான் விதி. இதுல யாரை தப்பு சொல்ல முடியும்? அவன் நல்ல விஷ்ணு பக்தன் தான், மிகப்பெரிய விஷ்ணு பக்தன் தான், அவனை எப்படி சொல்ல முடியும் அப்படின்லாம் சொல்றார். அதெல்லாம் சொல்றார். அந்த மாதிரி அது காலம் மாறுறது அதுதான். அதுதான் அவனோட விதி பயன்றது. அதுதான் அந்த விதின்றது இருக்க. விதியில நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. விதிப்பயன்ல என்னன்னா, விதியிலேயே 3 விதம் இருக்கு. 3 விதமான விதி இருக்கு. விதியில நம்ம மலையா சேர்த்து வச்சிருக்க விதி. நம்ம காலங்காலமா சேர்த்து வச்சிருக்கோம் பாருங்க. எத்தனையோ காலம் 7 ஜென்மம் நீ செய்யற பாவம் 7 ஜென்மத்துக்கு போகாதுன்னு தெரியுங்களா? கேள்விப்பட்டீங்களா? 7 ஜென்மத்துக்கு அந்த பாவம் உனக்கு வரும்னு சாபம் கொடுக்கும்போது. அது மாதிரி எவ்வளவோ 7 ஜென்மம் அந்த மாதிரி பாவங்கள்லாம் அப்படியே சேர்ந்துருக்கும் மலை மாதிரி. அதெல்லாம் அவ்வளோ டக்குல தீந்துராது. அதுக்கு பேர் சஞ்சீத வினைன்னு பேர். அந்த வினை, அந்த மாதிரி செய்யற காரியங்களுக்கு கர்ம வினைக்கு விதிக்கு பாவங்களுக்கு சஞ்சீத வினைன்னு பேரு. இந்த அது 1000 தான் சேர்ந்துருக்குமா சஞ்சீத வினை. அதுக்கப்புறம் இந்த சஞ்சீத வினைக்கு அப்புறம் நம்ம இந்த சஞ்சீத வினையில நம்ம கர்மா நம்ம பிறவி எடுக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம இந்த பூலோகத்துல பிறவி எடுக்கும்போது இதுல கொஞ்சத்தை தான் கொடுப்பாராம் பெருமாள். நீ இதை போய் இப்ப அனுபவிச்சுட்டு வா, அடுத்த பிறவியில மீதி அனுபவிச்சுக்கலாம், மொத்தத்தையும் உன்னால தாழ முடியாது அப்படின்னு கொஞ்சத்தை கொடுத்து அனுப்பினால அதையே தாழ முடியாதான். அதையே தாழ முடியாத கஷ்டப்படுவாளாம். அந்த அந்த சஞ்சித வினையே செய்ய முடியாத, அதையே தாங்க முடியாத, அதில் கடந்த அவசப்பட்டு அதை முடிச்சுட்டு வருவாராம். அது சஞ்சித வினை. அது முடிஞ்ச அப்புறம் அந்த சஞ்சித வினையை அனுபவிக்கும் போது என்ன ஆகும்னா, பரத்துவ வினைன்னு ஒண்ணு இருக்கு. இந்த பரத்துவ வினைன்றது என்னன்னா, இந்த பிரிவு எடுக்கிறோம் பாருங்க அந்த சஞ்சித வினையை அழிக்கிறதுக்காக, அதுல ஏகப்பட்ட பாவத்தை செய்யறது. அதுல ஏகப்பட்ட பாவத்தை பாவத்தை கழிக்கிறதுக்கு பிரிவு எடுத்து பாவத்தை சேர்த்து வச்சிருது. இன்னும் கொஞ்சம் பாவம் சேர்ந்து எக்கச்சக்கமா சேர்ந்து அது இருக்கிற அந்த பெரிய மூட்டை பாவ மூட்டை இருக்கு, அது கூட போய் இதுவும் சேர்ந்துக்கும். அந்த மாதிரி சஞ்சீத வினையோட சேர்த்து போறது அது பரத்துவ வினைன்னு பேரு. இந்த பரத்துவ வினை இதுக்கப்புறம் ஆகாமிய வினைன்னு ஒண்ணு இருக்கு. ஆகாமிய வினைனா அந்த பூலோகத்துல பிறந்துடுறது. பிறந்த அப்புறம் இந்த பிறவி இருக்கும், இங்க உலகத்துல இருக்கும், நம்ம நல்லதெல்லாம் நினைப்போம், ஆனாலும் நமக்கு கஷ்டங்கள் நிறைய வந்துருக்கும். அதாவது போன விரிவு பயனையெல்லாம் கழிக்கிறது. நமக்கு இந்த ஜென்மத்துல நம்ம பண்ற காரியங்களுக்கு முக்தி வந்துடும், ஆனா நம்ம செஞ்ச வினைகள் தீராது. இந்த ஜென்மத்தோட நம்ம ஜென்மம் முடிஞ்சு போயிடும், நம்ம வினைகள் தீராது. அப்ப என்ன பண்ணணும்னா தெய்வம் நம்மள சாக விடாது. நம்ம செய்த வினையோட பயன் இருக்கே, அது நம்ம சாக விடாது, காலகாலத்துக்கு இருக்கும். அதுதான் 80 வயசு 90 வயசு 95 வயசு 100 வயசு வரைக்கும் எல்லாம் கூட இருக்காங்க பாருங்க சிலர். அதான் அவங்களுக்கு அடுத்த ஜென்மம் கிடையாது, ஆனா இந்த ஜென்மத்துல அவங்க அனுபவிச்சாகணும். அதுதான் இந்த ஜென்மத்துல அவங்க அனுபவிச்சாகணும். அதுக்காக அனுபவிச்சா இந்த ஜென்மத்தோட தீர்த்தாதான் அவங்க முக்திக்கு போக முடியும். அது வரைக்கும் இந்த ஜென்மம் முடியாது. இவங்களோட பிறப்பு முடிஞ்சு போச்சு இல்லையா? அதனால அந்த மாதிரி வர்றது ஆகம்பிய வினைன்னு பேரு. விரைவில் கழிக்கிறது, கழிச்சு அந்த அந்த இந்த சேர்த்ததுதான் இது பிராத்துவ வினை. நம்ம பிறவி எடுத்து சேர்த்தது பிராத்துவ வினை. முற்றிலுமா கழியறதுக்கு போடுறமே, அதுக்கு என்ன வழின்னா சரணாகதி தான் வழியும். பெருமாளோட இது எப்படி நம்ம அது பாட்டி சேர்த்துருக்கு. 1000 ஜென்மமா எடுத்து வினைகள்லாம் சேர்த்துருக்கு, பாவங்கள்லாம். அதெல்லாம் அழியறதுக்கு பிறவி எடுத்தா அதுல நம்ம கொஞ்சம் கழிச்சுட்டு நிறைய சேர்த்து விடுறோம் இன்னும் கொஞ்சம். அப்ப என்னைக்குதான் இதுக்கு முடிவுன்னா, இதுக்கு ஆகமிய வினை. நம்ம அந்த மாதிரி பிறவி எடுக்கும் போது என்னன்னா, அதை சதா சர்வதா பெருமாள் ஞாபகமாவே இருக்கணுமா. தெய்வ சிந்தனை தான் அதை போக்கும். சரணாகதி தான். தெய்வத்துக்கிட்ட சரணடைஞ்சிட்டேன்னா உங்களுக்கு அந்த இது போகுமா.
அந்த பாவம் தீருமா. இதை வந்து வைசம்பாயனர் வந்து ஜனமேஜயனுக்கு சொல்றார். பாவங்கள் எத்தனை வகைப்பட்டது, அதில் வந்து அது மாதிரி உங்கள் அப்பா பண்ண ஏதோ ஒரு கர்ம வினை பாம்பு கடிச்சு சாகணுன்றதுக்காக செத்து போனார். அதாவது ஜனமேஜயனை கன்வின்ஸ் பண்ணுறார் இதையெல்லாம் சொல்லி. இந்த நான் நீ செய்த பாவம் எப்படி போகும்னா, இந்த மகாபாரதம் இந்த எபிசோட கேட்குறேன் இல்லையா, அதனால நீ செய்த பாவம் கழியும். யாரா இருந்தாலும் மகாபாரதத்தை சொல்றதை கேட்குறா பார்த்தீங்களா, கேட்குறவங்களுக்கு அவங்க செய்த வினைகள்லாம் தீருமா, வினைகள்லாம் தீரும்னு சொல்லியிருக்கு. இது நீங்கள் நான் சொல்லி நீங்கள் கேட்குறேன்றதெல்லாம் எடுத்துக்காதீங்க, அந்த மாதிரி இல்லை. அது சாஸ்திரத்தில் இருக்கிறது அது மாதிரி. மகாபாரதத்தை கேட்குறவங்களுக்கு அவங்க செய்த பாவங்கள்லாம் விலகுமா, எப்பேற்பட்ட அருவினைகளும் விலகுமா, பெரிய பெரிய மீளாத வினைகள்லாம், தாழாத கொடுமையான வினைகள்லாம் தீருமா நம்ம செய்த வினைகள்லாம். அதே மாதிரி தான் வாழ்க்கையில் வந்து இந்த இன்பம் வேணுமா துன்பம் வேணுமான்னு கேட்டால் நம்ம எதை கேட்போம்? துன்பத்தை தான் கேட்கணுமா. துன்பத்தை கேட்டால் தான் உங்களுக்கு போருன்ற எண்ணம் வருமா, போரும் 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 அப்படின்னு. இன்பத்தை கேட்டால் இன்னும் வேணும் இன்னும் வேணும், உங்கள் ஆசை இன்னும் அதிகமாகிட்டே போகுமா, இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு அந்த ஆசை தீரவே தீராதான். இந்த இன்பத்தை காட்டுறதுல வந்து அப்படி ஒரு இன்பம் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் தான் தோணுமே ஒழிய, இன்பத்தை வந்து அந்த முடிச்சுட்டு நம்ம துன்பத்தை அனுபவிக்கணும்னு தோணவே தோணாதான். 33 கோடி தேவர்கள் இருக்கா, 33 கோடி தேவர்கள்னுவாங்க. அவங்களையே உங்ககிட்ட கொண்டு விட்டாலும் இன்பத்துக்கு இன்பம் மீண்டும் இன்பம் வேணும்னுவான். உங்களுக்கு இந்த 33 கோடி தேவர்கள்லாம் யார் தெரியுமா? அது சொல்ல கேட்டுங்க. 33 கோடி தேவர்கள்ன்றது 8 பேர் வசுக்கள், 8 வசுக்கள், 8 வசுக்கள். இவங்க வேலை என்னன்னா பஞ்சபூதங்களை கட்டுப்படுத்துறது. 8 வசுக்கள், 11 ருத்ரர்கள். ருத்ரர்கள் வந்து சிவபெருமான் கட்டையில என்ன செய்யணுமோ அதை செய்யறவா. சிவபெருமான் சொல்லுவார் இந்த பண்ணுன்னு அதை செய்யறவா 11 ருத்ரர்கள். 12 ஆதித்யர்கள். சூரியன் சூரியன் படைச்சிட்டு சூரியன் கட்டளையிட்டு என்ன செய்ய சொல்லுவால, ஒரு இதுக்கு ஹெட் இருக்கா இல்லையா, அது மாதிரி சூரியன் சொல்றதை கேட்டு செய்யவா 12 ஆதித்யர்கள். 2 அஸ்வினி தேவர்கள். அஸ்வினி தேவர்கள்ன்றது மருத்துவர்கள், மருத்துவ நிபுணர்கள் தான் அஸ்வினி தேவர்கள். ஆக 8 வசுக்கள், 11 ருத்ரர்கள் 19, ஆதித்யர்கள் 12, 31, 2 அஸ்வினி தேவர்கள் 33. இந்த 33 பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கையும் ஒரு கோடி பேர் வேலை செய்வாளாம் தேவர்கள். ஒருத்தருக்கோட கட்டுப்பாட்டிலையும் ஒரு கோடி பேர் இருப்பாளாம். அது 33 கோடி தேவர்கள்ன்ற. இந்த 33 கோடி தேவர்களையுமே கொண்டு வந்து இவங்களுக்கு கொடுத்தாலும் அந்த இன்பத்தை இவங்க அனுபவிச்சாங்கன்னாலும் அந்த இன்பம் போராது, இன்னும் இன்பம் வேணும்னு வாங்கலாம். ஆனால் கஷ்டத்தை அது மாதிரி கேட்க மாட்டாங்களாம். இந்த வினை, இந்த 3 வினையை பார்த்த உடனே ஐயோன்னு உடனே போய் தெய்வத்துக்கிட்ட சரண்டர் ஆகிடுவாங்களாம். அதான் நம்ம செய்த வினை. அதே மாதிரி வினைகளில் வந்து ஒரு 3 விதம் இருக்கு. நீங்க வந்து ஒருத்தருக்கு செய்யற வினை, திட்டுறது, ஒருத்தருக்கு காரியத்தில் செஞ்சு காட்டுறது, அவனுக்கு வந்து கெடுதலை செய்யறது, அந்த வினை. அடுத்தது சொல்வினை. சொல்வினைன்றது என்னன்னா வாயால நீங்க திட்டுறது, கண்டபடி திட்டுறீங்களே, அது கூட ஒரு வினை தானா. அது கூட நீங்க செய்யற அதெல்லாம் பாவம். அந்த பாவம் செய்யற பாவம். உங்களுக்கு செயல் பாவம் வந்து என்னன்னா செய்யறதுல பாவம்ன்றது வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம், உலகத்திலே நிறைய பார்த்துருக்கோம். இன்னும் இந்த இதுலயும் பூலோகத்திலையும் வந்து செயல்னா எத்தனையோ காரியங்களை செய்யும் போது, ஒவ்வொரு காரியங்களை செய்யும் போது, இப்போ இந்த பாம்பு வந்து கடிச்சுது, தட்சகன்ற பாம்பு வந்து பரிட்சத்தை கடிச்சுது, அது செயல் தானே, அது பாவம், பரிட்சத்தை செஞ்ச பாவம், செயல் வினை. அது சொல்வினைன்றது இருக்கு பார்த்தீங்களா, சொல்லுங்கிறது அதே வாயால் சொல்றது, கடுமையான சொற்களை உபயோகப்படுத்துறது. கடுமையான சொற்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கடுமையான சொற்கள்ன்றது எதை சொல்லணும்னா, ஜானகி சீதாதேவி லக்ஷ்மணனை பார்த்து சொன்னது. மாயமான கொண்டு வரத்துக்கு ராமர் போனப்ப லக்ஷ்மணன் தடுக்கிறான். இது வந்து இந்த மான் பார்த்தாலே சரியா இல்லை, உடம்பெல்லாம் போவோம் தங்கமா இருக்கு, தலையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, நம்மளை பார்க்கும்போதே இது வந்து ஒரு மானோட பார்வையா தெரியல, ஒரு கொடூரம் தெரியுது அந்த கண்ணில், அதனால போகாதேன்னு சொல்லுவான் ராமரை. ஆனால் சீதை வந்து எனக்கு இந்த மான் தான் வேணும்னுவா, அடம்பிடிப்பா. அதனால ராமர் வந்து இல்லை சீதை கேட்குறா, நான் போய் கொண்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு போவார். போன அப்போ சொல்கிறார் இல்லையா, அப்போ இவர் எவ்வளோ சொல்கிறார், வாயால் நல்ல வினை இதெல்லாம் சொல்கிறார். லக்ஷ்மணன் சொல்கிறார் போகாதன்னு, போகிறார். போன அப்புறம் அங்கேருந்து லக்ஷ்மணாபயம்னு அந்த மாரீசன் கத்துறான். மாரீசன் வந்து ராமரை மாதிரி குரலை வச்சுட்டு லக்ஷ்மணாபயன்வான்.
என்னன்னா வாரிசனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்ம வந்து மானா மாறி ராமரை இந்த பக்கம் கொண்டு வரலனாலும் நம்மள ராவணன் கொல்ல போறது உண்மைதான். ஏன் நான் சொன்னதை செய்யலன்ட்டு கொல்லுவான். அதை விட ராமரை கொண்டு போனோம்னா ராமர் கையால சாவு கிடைக்கிறது இல்லையா, அது நம்மளுக்கு மோட்சம் கிடைக்கும். அதனால வந்துட்டு போயிடலாம். அந்த மாதிரி போனப்ப அப்ப அவனை வந்து அவன் வந்து அங்க போய் என்ன பண்ணுவான், லட்சுமண ஆபயம் லட்சுமண ஆபயம்னுவான். ராமர் மாதிரி சத்தம் போட்ட உடனே ராமர் குரல் மாதிரி இருக்க நீ போன்னுவா லட்சுமணன். லட்சுமணன் வந்து இல்லை இது ராமர் குரல் இல்லை, ராமரையெல்லாம் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் பிரசாதம் இருக்கும் நான் பார்த்துக்கிறேன்னுவான் லட்சுமணன். ஆனால் சீதை வந்து அவனை தப்பாக சொல்லுவாள். நீ என்ன அடையணுன்றதுக்காக தான் நீ வந்து இந்த காரியத்தை பண்ணுற. உங்கள் அண்ணனுக்கு உங்கள் அண்ணன் மாட்டிகிட்டு இருக்கான், ஆபத்தில் மாட்டிட்டு இருக்கான்னா கூட நீ போய் காப்பாற்றாமல் இருக்க. உனக்கு மனசில் கெட்ட எண்ணம் பூந்துருக்கு, என்ன அடையணுன்ற எண்ணம் வச்சுருக்க நீ மனசில் அப்படின்னுவா. அதை சொன்னவொடனே லட்சுமணன் வந்து காதை பொத்திட்டு அழுவான். அழுதுட்டு சரி நான் போகிறேன் அப்படின்ட்டு போவான். அதுதான் வாயால் சொல்கிற வினை, வாயால் சொல்கிற சுடுசொல். சுடுசொல் காதால கேட்க முடியாத சொல்றது. இன்னொன்று இருக்கு, இன்னொரு பாவம் என்னன்னா மனசால் நினைக்கிறது. அவன் போகும்போது இவன் போறானே, இவன் எவ்வளோ இவனை வந்து இவனை இப்படி ஆயிடணும், அவன் அப்படி ஆயிடணும், அப்படி மனசால அவனுக்கு சாபம் கொடுக்குற மாதிரி மனசுக்குள்ளேயே நினைக்கிற பார்த்தீங்களா, அது ஒரு மனசுக்குள்ள செய்யற செயல். அந்த செயல் என்னன்னா, அந்த மாதிரி செயலை செஞ்சோம்னா அதுக்கு பலன் எங்க கிடைக்கும்னா, அதுக்கு இது எப்படி நம்ம பலன் கிடைக்கும்னா, இந்த வாயால சொல்றானே இதுக்கெல்லாம் பலன் வந்து இந்த பூலோகத்தில் நம்ம அனுபவிக்கும் போதே கிடைச்சிடும். வாய் சொல் சுடு சொல்லுக்கெல்லாம் செய்கிற வினைக்கு பலன் நம்ம பண்ண வினை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும், செயல் வினை. இந்த மனசில் நினைக்கிற வினை இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து எப்படி தீரும்னா கனவு கண்டு தீருமா. உங்களுக்கு கனவு வருமா, நீங்கள் ஒருத்தனுக்கு மனசில் கெடுதல் நினச்சிங்கன்னா அடுத்தவனை அது நினைக்கிறத நம்ம எண்ணங்கள் வந்து கனவுல பிரதிபலிக்கிறதுன்றது ஓரளவு சயின்டிஃபிக்காகவும் சொல்கிறான்ல. எண்ணங்கள் தான் மனசில் பிரதிபலிக்கிறது. நம்ம மனசில் நினச்சி இவன் கெட்டு போகணும், இவன் பாழா போகணும் நீங்கள் நினச்சிட்டு படுத்தீங்கன்னா ஏதோ யாரோ ஒருத்தன் பெருசாக உங்களுக்கு இது பண்ணுற மாதிரி, பெரிய நீங்கள் துன்பத்தை அனுபவிக்கிற மாதிரி, பெரிய கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி பண்ணி நீங்கள் தூக்கத்துலேருந்து எழுந்திருக்கும் போது அப்படியே பிடிச்சி அப்படியே அதுக்கு அந்த தூக்கத்துலேருந்து எழுந்த உடனே அந்த நேரத்தில் நீங்கள் தூக்கத்தில் அந்த கனவு கண்டப்ப நீங்கள் எப்படி இருந்தீங்கன்றதை யோசனை பண்ணி பாருங்க. பயங்கரமான மன உளைச்சலும் மனசு கடந்து திண்டாடி அப்படியே அவஸ்தைப்பட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியே ஐயோ எப்படி தப்பிக்க போகிறோம், என்ன ஐயோ மாட்டிட்டேன் அப்படியே எப்படியே அவஸ்தைப்பட்டு அப்புறம் திடீர்னு கண்டுபிடிச்சா ஒன்றுமே இருக்காது. நம்ம பாட்டுக்கு நினைப்போம் போச்சே கனவான்னு நம்ம சொல்லுவோம். அப்போ கனவுல நம்ம படுறோம் பார்த்தீங்களா, அதுதான் மனசால செய்கிற பாவத்துக்கு அதுதான் பலனா. அதுதான் மனசால செய்யறத மனசில் நினைக்கிறது கனவுல வரும்னு சொல்கிறா பார்த்தீங்களா, அதுதான். ஆக இது மாதிரிலாம் இருக்கும். இந்த மாதிரி செய்கிற வினைகளால் வருது. அதனால அவாவோட கர்ம வினை இது அவாவா அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால நீ அதை வந்து வருத்தப்படாத. உங்கள் அப்பா வந்து காலமானான்றது அது பாம்பால் சாகணும்னு உங்கள் அப்பாவுக்கு தலைவிதி எழுதியிருக்கு, அதனால் அது நடக்கிறது அப்படின்றத சொல்கிறேன். ரொம்ப அழகாக இன்னும் நிறைய இருக்குது, அதெல்லாம் நான் சொல்ல இந்த இடத்துல வேண்டான்னு. நம்ம ரொம்ப கொஞ்சம் கதையை கொண்டு போவோம். கதையை விட்டு இந்த சைடு இதெல்லாம் சொல்லணும். ஆனால் அங்கங்கே வைசம்பாயனர் வந்து ஜனமேஜயனுக்கு சொல்கிறார். ஜனமேஜயன் இந்த பாவங்கள்லாம் போகிறதுக்கு என்ன வழின்னா, நீ செஞ்சிருக்க பாவம், நீ வந்து இந்த பெரிய யாகத்தை அபசர்ப்ப யாகத்தை நிறுத்தின பாவத்தை அழியணும்னா நீ வந்து மகாபாரத கதையை கேட்கணும்னு சொல்லுவார். மகாபாரத கதையை கேட்டால் தான் உனக்கு அது போகுன்றது வியாசர் சொல்லிட்டு போவார் ஜனமேஜயன்கிட்ட. அதுக்கப்புறம் ஜனமேஜயன் என்ன பண்ணுவான், பயந்துட்டு மகாபாரத கதையை ஃபுல்லாக கேட்பான். முதல்ல ஆரம்பத்தில் ஒரு மாதிரி இது பண்ணாலும் அப்புறம் அதில் வந்து அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடும். ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி மகாபாரத கதை இப்படியெல்லாம் நம்ம முன்னோர்கள் இருந்துருக்கலான்றதை கேட்டு தெரிஞ்சுப்பான் வைசம்பாயனர். அது மாதிரி வைசம்பாயனர் சொல்கிறார் அவர் கதையை. ஆக வைசம்பாயனர் வந்து ஜனமேஜயனுக்கு சொல்லும்போது இதெல்லாம் சொல்கிறார். இந்த வினைகள் 3 விதம், இன்ப துன்பம். இன்பத்தை கேட்கக்கூடாது தெய்வத்துக்கிட்ட, துன்பத்தை கேட்டு வாங்கிக்கணும். இன்பத்தை கேட்டோம்னா இன்பம் வந்து நம்மளுக்கு வேணும்னு தான் தோணுமே ஒழிய வேண்டாம் போறோம்னு தோணாது. ஆனால் துன்பம் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக போறோம்னு வந்துடும் மனசுக்கு. அதையெல்லாம் சொல்கிறார். இதையெல்லாம் சொல்லி இன்பத்தை சொல்லும்போது 33 தேவர்களை உனக்கு கொடுத்தாலும் உன்னால் அவங்க எல்லாரும் உன் கண்ட்ரோல் இருக்காங்கன்னு சொன்னால் கூட உனக்கு இன்னும் யாராவது இருக்காங்களா என் கண்ட்ரோலில் கொண்டு வரதுக்கு அப்படின்னு அப்படி தான் தோணுமே ஒழிய அதோட பெரிய பதவி இருந்தால் தேவையில்லையே அது மாதிரி மனசில் வேணும்னு தோணுமே ஒழிய போருன்னு தோணாது. ஆனால் உனக்கு கஷ்டம்னு வந்ததுன்னா அப்போ அது தோணும் அப்படின்னு சொல்லிட்டு நகுஷன் கதையெல்லாம் சொல்லிட்டு நகுஷன் கதையில் நகுஷன் எப்படி இருந்தோம் எப்படி ஆயிட்டான்றதையெல்லாம் சொல்கிறார். அது மாதிரி வைசம்பாயனர் ஜனமேஜயனுக்கு சொல்கிறார். நாளைக்கு நம்ம யயாதி கதையை பார்ப்போம். தேங்க்யூ.